ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுந்தர கிச்சன் ஃபேமிலி. தக்காளி ஊறுக்கா ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் போன சண்டே தான் செஞ்சேன். ஆக்சுவலி வீடியோ லென்த்தாக இருக்கிறனால எடிட் பண்ண டைம் இல்லை. ஸோ அதனால் எடிட் பண்ணி இப்போ தான் போட வேண்டியதாகிடுச்சு. நான் போடணும்னு நினச்சேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே செய்யலாம், கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோக் பண்ணிக்கலாம், வெளியில் வச்சு ஸ்டோக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக ஈஸியாகவே பண்ணிடலாம். நம்ம எந்த அளவுக்கு பாருங்கள், கடையில் வாங்கினா போலே கிடைக்கிது. நம்மளே வீட்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்குறது ஒரு பாட்டில் கிட்டத்தட்ட எப்படி 100 ரூபாய் மேலே ஆச்சு இருக்கும். நான் ரொம்ப ஊறுகாலாம் வாங்குறது கிடையாது. எங்கள் ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு 1 கிலோ பாட்டில் வாங்கி. ஸோ தக்காளி நமக்கு ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். 5 கிலோ 100 ரூபாய் தான் வாங்கினேன். ஸோ நம்ம 1.5 கிலோ தக்காளி நான் எடுத்திருக்கேன். இதை நான் சீட்ஸ்லாம் எடுத்துட்டேன். நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சாஸில் எடுத்துட்டேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம கடையில் கடுகு வெந்தயம் போட்டு வதக்கிக்கலாம். 3 ஸ்பூன் கடுகு, 2.5 ஸ்பூன் வெந்தயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அதே கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நம்ம அதை வதக்கி விட்டுக்குவோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே எண்ணெயிலே வதக்கணும். 60 கிராம் புளியை நல்லா நார் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா திப்பியில், அதெல்லாம் எடுத்து கலசிட்டு நல்லா இதிலே போட்டுப்போம். நல்லா வதக்கி விட்டுப்போம். தண்ணி இல்லாத அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் ட்ரை ஆகணும். வச்சுட்டு நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். நான் இந்த வெந்தயம் கடுகுலாம் வறுத்தேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தை வறுத்துட்டேன். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சாரி. பெருங்காயத்துண்டு ஒரு 2-3 துண்டு போட்டு வதக்கிட்டேன். இது கூடவே நம்ம வதக்கும் போதே, இப்போ தக்காளியில் வதக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜூஸ் வந்தது. இதை பாருங்கள், பெருங்காயத்தூள், சரி கட்டி பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயம் அந்த கடுகுலாம் சொன்னால அதை கூட போடும்போது வறுத்து எடுத்துக்கலாம், அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வேறு கடாயில் இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கிட்டத்தட்ட இது 200 ml இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பூண்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பல் பூண்டு கட் பண்ணி இதில் எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரணும். அதாவது நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்களா, கிறிஸ்பியாக இருக்கும். அந்தளவுக்கு பச்சையாக இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வரமிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 10 வரமிளகாய் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் நான் ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் போட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நான் 1.5 கிலோக்கு எடுத்ததுனால அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் காரம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா இது கலரி விட்டுருங்க. தீய விடாமல் பார்த்துக்கணும். அது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் விழுதியும் சேர்த்துக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். குறப்பாகவும் இருக்கக்கூடாது, மீடிய பக்கத்தில் இருக்கணும். சட்னி பக்கத்தில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, சட்னி பக்கத்தில் இருக்கும். இது போல் தான் எண்ணெய் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா மேலேட்ட எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணக்கூடாது, கலரி விட்டுகிட்டே இருக்கணும். இதை அடிப்பிடிக்காமல் பார்த்திங்கன்னா நல்லா கனமான பாத்திரம் வச்சிங்கன்னா நல்லது, உங்களுக்கு கருகாமல் வரும். இதில் பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டுட்டே சிம்மில் வச்சு பண்ணணும் நல்லா. அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் நல்லாயிருக்கும். இந்த பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண மிச்சம் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுட்டேன். நம்ம பார்த்தாவே தெரியும், இல்லைன்னா ரொம்ப கசப்புத்தனம் வந்துடும். இதை பார்த்திங்கன்னா